98 வருஷமாக ஃப்ரெஞ்ச் லேடிஸ் ஒரு ஆள் தான் இருப்பினும் ஃப்ரெஞ்ச் லேடிஸ் தான் இருந்தது. இந்த வேலியல் திறமைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை எடுத்துட்டோம். அப்போ முதலாவது ஒரு ஃபாரினர் அந்த இடத்துக்கு வந்த ஒரு சாதனை. பிரெஞ்சு பாஷை தெரியாது பெருசா, பட்டப்படிப்பு கையில் பட்டப்படிப்புகளும் இல்லை, எந்த அனுபவம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருந்த அந்த திறமையை மாத்திரம் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையோட உள்ள போறீங்க, செலக்ட் ஆகுறீங்க. நாங்கள் எந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் பூரண திருப்தியோடு நாங்கள் அதை செய்து கொடுத்தா நிச்சயமாக எந்த ஒரு தொழிலையும் நாங்கள் சாதிக்க முடியுமென்றதை இந்த தையல் அனுபவத்திலேருந்து நான் கண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இராணுவ சரித்திர அருங்காட்சியகத்துக்கு செல்றீங்கண்ணா? நான் முதல் இதுக்குள்ளே 10 வருஷம் வேலை செய்தேன். நான் முதலாக எங்களுக்கு என்ன தெரியுமா கவலை, உங்களை போன்றவர்கள் இலங்கையில் இல்லாம போயிட்டீங்களே. நான் இங்கே இருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அதுவும் வளாங்குடையில தான் நான் பிறந்தது. 5 வயசு வரையும் அந்த தேயிலை இதுக்குள்ளே நடந்து திரிஞ்ச ஒரு ஆள் தான். உண்மையிலேயே மனதுக்கு உருக்கமான சம்பவங்களை நான் பார்த்துருக்குறேன். என்னைக்காச்சும் நம்மளே அவங்களுக்கு உதவும்னு சொல்லி நினைக்கல. அரசியல் ரீதியான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதன் காரணமாக தான் நீங்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் அந்த காரணங்களும் ஒரு வகையில் இருந்திருக்கும். மகளோட வர்ற நேரம் அவரை பஸ்ஸால் இறக்கி 4 மணிக்கு அதில் தலையை வெட்டி இருக்கிறேன். வெட்டிட்டு துரோகி அதன் எழுதி அந்த பின்னாலே ஒரு ஷேடோ தெரிஞ்சுது. நான் திரும்பினேன். 2 ஆமி கண்ணோட நிற்கினேன் உங்களை நோக்கி, என்ன நோக்கி பின்னுக்கு. அப்போ எனக்கு பயந்துட்டேன்ல, டைகர்ஸ் உடுப்பு தைக்கிறீங்களா அப்படி இப்படி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு நேருக்கு நேர் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியுடனாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் ஒரு பெண் ஆளுமை. நிச்சயமாக இலங்கையிலிருந்து பிரெஞ்சு நாட்டுக்கு சென்று ஒரு சரித்திரம் படைத்திருக்கின்றார் என்றே சொல்லக்கூடியதாக இருக்கும். அங்கு இருக்கின்ற பிரெஞ்சு இராணுவ சரித்திர அருங்காட்சியகத்தில் 15 வருடங்களுக்கும் மேலதிகமாக அங்கு இருக்கின்ற பல மாற்றங்களை இவருடைய தையல் கலை அந்த திறமையினூடாக செய்து மாற்றி இருக்கின்றார். யாரும் இலகுவில் அங்கு சென்றுவிட முடியாது. ஒரு தமிழ் பெண்ணாக பல வருட காலமாக பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த அருங்காட்சியகத்தில் வேலை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தமிழராக, இலங்கை தமிழராக முதலாவதாக அங்கு சென்றது இன்றைய மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றவர் தான். அவரோடு விவரமாக பேசலாம். வணக்கம். வணக்கம் டில்ஷான். அவருடைய பெயர் திருமதி அகிலா கைலைநாதன். ஸ்ரீ சிகரம் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர், தையல் கலை மற்றும் சமூக சேவையாளராக கூட இன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்று மலையகத்தில், இலங்கையில் மலையகத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் தையல் இயந்திரங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் இவராக இருக்கின்றார். விவரமாக பேசலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல்ல நேர்களுக்கு நாங்கள் நிச்சயமா உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இலங்கையிலிருந்து இப்போது நீங்கள் பிரெஞ்சு செல்கின்றீர்கள், எப்படி செல்கின்றீர்கள், அங்கு சென்று எப்படி அந்த இராணுவ அருங்காட்சியகத்தில் இணைகின்றீர்கள், அதை சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லலாம். நான் 1985ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளிக்கிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதற்கு முன் நான் இலங்கையில் இருக்கிற போது ஒரு சின்ன ஒர்க் சைடு 6 மெஷின் பிள்ளைகள் வந்து என்னிடம் தைத்தார்கள். அதே நேரம் மாலை வேளையில் கற்பித்து கொண்டும் இருந்தேன். நாட்டு நிலைமை காரணமாக எங்கள் அதை தொடர்ந்து செய்ய முடியாத நிலையினால் நான் நாட்டை விட்டு வெளியேறி ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஃப்ரான்ஸுக்கு போனதுக்கு காரணம் என்னுடைய தொழிலுக்கு ஒரு சிறப்பான மாடல் நாகரிகம் அதுகளுக்காக ஒரு திறந்த இடம் பாரிஸ். அது எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு கனவு இருந்தது. ஆனால் அது நனவாகும்னு அன்னைக்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி நான் போயிட்டேன். அது ஒரு உண்மையில் ஒரு கொடுப்பனவன் தான் நினைக்க வேணும். அதுவும் அங்கே போய் திருப்பியும் அந்த மாடலுக்குள்ளேயே எனக்கு வேலை கிடைச்சது. போன உடனே கிடைக்கல. நான் 5 வருஷம் எனக்கு லாங்குவேஜ் துப்புரவாக ஃப்ரெஞ்சு எங்களுக்கு தெரியாது தானே. 5 வருஷம் கான்ஃபெக்ஷனரி தான் செய்தேன் நான். அதுக்கு பிறகு அப்ளை பண்ண போது எனக்கு குச்சியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம், அதாவது முதலாவது மாடலான ஃபேமஸாக இருக்கிற மாடலில் தைக்கிறது, முதலாவது ப்ரோமியமேன்னு சொன்னால் முதலாவது மாடலை தைக்கிற இடம். அதை தைச்சு அதை அப்புறம் அவுட் பண்ண அப்புறம் தான் நான் வெளியில் வரும். அதுக்குள்ளே போய் வேலை செய்கிறேன்னு சொன்னால் இனி இல்லைன்றது யாருக்கும் கிடைச்சு விடாது. அந்த நேரத்தில் 91ஆம் ஆண்டு என்று சொல்கிற போது உண்மையில் எங்களுடைய ஆக்கள் அப்போ தான் வந்து சின்ன சின்ன தொழில்களில் செய்து முன்னேறி கொண்டு வர. இப்போ எத்தனையோ பேர் நல்ல எங்களோட பிள்ளைகளெல்லாம் படித்து மினியில் நல்ல உயர்த்த உத்தியோகங்கள் எல்லாம் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலங்களில் வந்து சரியான அப்போ தான் எல்லாரும் வந்து கொண்டிருந்த காலம்.
அப்போ இப்படியான சின்ன வேலையெல்லாம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலையும் எனக்கு இந்த தையல் கலை இனி ஒரு ஓட்குட்டியூருக்குள்ளே 4 பேர் ஒரு முதலாவது தமிழ் பெண் ஓட்குட்டியூருக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி எல்லாரிலையும் பேசப்பட்டது உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லுவோம். இந்த தையலால் கிடைச்ச அங்க போயிட்டு முதல்ல செஞ்ச வேலைகள் என்ன? முதல் வந்து நான் செய்தது 4 வருஷம் பீஸ் ஒர்க் வெட்டி வேறும் நாங்கள் அதில் தைக்கிறது தான். ஏனெண்டா எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தது. எவ்வளவு வெட்டி தைக்க தெரிஞ்சாலும் ஒன்றும் செய்யலாம் இல்லாமல், ஆனால் வீட்டில் நான் மிஷின் வேண்டி தைக்க வாங்கிட்டேன் ஆர்டர்ஸ். லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும். ஃப்ரெஞ்சு சரியான கஷ்டம் தான் எனக்கு. அது எங்களுக்கு அதை இப்போ எப்படி பழகி இங்கிலீஷ் ஓரளவுக்கு நாங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சம் படித்தபடியாக சமாளிக்கலாம். ஆனால் ஃப்ரெஞ்சு ஒரு சொல்லு கூட தெரியாமல் நாங்கள் போய் ஒரு நாட்டுக்குள்ளே ஏதோ இப்படி படிக்கவும் போகிறதுக்கு எங்களுக்கு பிள்ளைகள நிலைமையை பிள்ளைகளை எதனா வேணும் பார்க்க வேணும், அங்கே காசு அனுப்ப வேணும், இப்போ பல பிரச்சனைகள். அப்போ நான் படிக்கிறதுக்கும் முயற்சிக்கல. ஏதோ அந்த சொல்லி நம்ம ஃப்ரெஞ்சில் பூஷ் வராங்கண்டு வாயும் காதும் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது அப்படி கேட்டு அதை கிரகிச்சு கொண்டது தான் சொல்ல வேணும். இன்னைக்கு நல்லாவே ஃப்ரெஞ்சு பேசக்கூடாது பேசலாம். நான் எல்லாத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்குள்ளே நான் வேலை செய்திருக்கேன் இல்லாது. ஆனாலும் படிப்பு அதுகள் குறைய இருந்தாலும் என்ன கிரகிச்சு கொண்டது அவைகளை என்னை எடுத்துக்கொண்டதுக்கு முதல் காரணம் தொழில் திறமை. தொழில் திறமை அது ஒன்று இருந்தபடியாகத்தான் அதை நான் இன்றைக்கு இந்த இடத்துல எல்லாரும் சொல்லி கொண்டது. நாங்கள் எந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அதை ஒரு பக்தியோடையும் கவனமாக துப்புரவான வேலையாக இருக்கணும். பூரண திருப்தியோடு நாங்கள் அதை செய்து கொடுத்தா நிச்சயமாக எந்த ஒரு தொழிலையும் நாங்கள் சாதிக்க முடியுமென்றதை இந்த தையல் அனுபவத்திலேருந்து நான் கண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்க ராணுவ சரித்திர அருங்காட்சியகத்துக்கு செல்றீங்க. நான் மாடல் இதுக்குள்ள 10 வருஷம் வேலை செய்தேன். நான் முதலாவது நம்பர் 1 மாடல்ஸ் டிவியில் நாங்கள் தச்செல்லாம் கொடுத்துட்டு அவுட் பண்ணுற நேரத்தில் எங்களை ஒரு அந்த இடத்து அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் அந்த பேட்சோட அந்த ஹாலுக்குள்ளே போகலாம். அனைவரும் வர்றவி எல்லாரும் பெரிய விஐபிஸ் தான். அதுக்குள்ள வேறு ஆக்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் இப்படியானாக்கள் தான் விரும்பினோம். அதுக்குள்ளே நாங்களும் எங்களோட பேட்சோட போய் திரிஞ்சு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்குள்ளே உள்ள ஸ்டாஃப்ஸ் என்றபடியாக அப்படி செய்துட்டு நாங்கள் வீட்டை வரைக்கும் பார்த்தா டிவியில் எல்லா டிவியிலையும் போய் கொண்டிருக்கும். நாங்கள் தைச்சது பார்க்க ஒரு சந்தோஷம்தான். அது பலரும் சேர்ந்து தான் செய்வார்கள். அங்கே தைப்பதற்கு அருங்காட்சியகத்தில் தைப்பதற்கு என்ன வேலைகள் இருக்கும்? அருங்காட்சியகம் வந்து அது பிறகு இது வந்து முதல்ல 10 வருஷம் அதுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருந்துட்டு தான் பிறகு எனக்கு அருங்காட்சியகத்தில் ஒரு வீக்கெண்ட் மாரி தண்டா போல எல்லாரும் சொல்லிச்சோம் அது ஃப்ரெஞ்சுக்காரர் இருக்குடாம் உங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கோண்டா. ஆனால் நான் கடைசி வரையும் அது கிடைக்குமென்னு நான் நினைக்கலைன்னா எனக்கு அங்கே பட்ட படிப்பு இருக்கையில் நான் படிச்சிருக்கேன், லாங்குவேஜ் படிச்சிருக்கையில் அது திறமை ஒன்று மட்டும்தான் இருந்தது. அப்போ இருந்த காரணத்தினால கடைசி வரையும் எனக்கு அது கிடைக்குமென்னு நான் நினைக்கல. அப்ளை பண்ணி பார்த்தேன். கன பேர் 16 பேர் காம்படிஷன் வந்திருந்தவையன். அதுவும் தொடர்ந்து 98 வருஷமாக ஃப்ரெஞ்ச் லேடிஸ் ஒரு ஆள் தான் இருப்பினும் ஃப்ரெஞ்ச் லேடிஸ் தான் இருந்தது. எனக்கு அந்த நேஷ்னாலிட்டி அப்போ நான் எடுத்திருக்கவில்லை. இப்போ இருக்காது. அந்த நேரத்தில் நேஷ்னாலிட்டி கூட இல்லை. இருந்தாலும் அதுக்குள்ளே போனவைக்கு எனக்கு தான் மார்க்ஸ் கூட கிடச்சி இந்த வேலையால் திறமைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை எடுத்துட்டோம். அப்போ முதலாவது ஒரு ஃபாரினர் அந்த இடத்துக்கு வந்தேன்ற ஒரு சாதனை. அதாவது நேஷனாலிட்டியில் ஃப்ரெஞ்சு பாஷை தெரியாது, பெருசா பட்டப்படிப்பு கையில் பட்டப்படிப்புகளும் இல்லை, எந்த அனுபவம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருந்த அந்த திறமையை மாத்திரம் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையோட உள்ள போறீங்க, செலக்ட் ஆகுறீங்க. அதுக்கு பிறகு உண்மையில நான் இது புழுவுறதுக்காக சொல்லையில் எந்த நேரம் எந்த ஒரு மேகசினில் உள்ள பழைய காலத்து மாடல்களை கொண்டு காட்டினாலும் நோண்டு சொன்னது. அதுக்கு நான் ரிட்டையர் பண்ணுற நேரம் சொல்லியிருந்தேன். என்னுடைய பாஸ் சொல்லியிருந்தேன். நான் போய் கதவை தட்டி எந்த மாடல் வேணுமென்று கேட்டாலும் நோண்டு சொன்னது இல்லை. உடனே செய்து அந்த தேவையான நேரத்துக்கு முதலே தந்துடுவேன் எங்களுக்கு. அப்படியான ஒரு ஆள் போடுறது கவலை என்று சொல்லிச்சிடும். அப்படி எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தபடினால புதுசாக செய்ய வேணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், தந்தால் அது ஒரு சேலஞ்ச், இதை முடிச்சு காட்ட வேணும் என்ற அந்த ஆர்வங்கள் எனக்கு இருந்தது. இந்த காரணத்தினால எந்த ஒரு மாடலை கண்டாலும் மினக்கட்டு எவ்வளவு செய்யலாம் என்று யோசித்து செய்து எத்தனை புதிய 87க்கு மேற்பட்ட பீஸ் என்ற பேரால மியூசியத்தில் பாதுகாக்கப்படுது. அவன் சொன்ன வேண்டைக்கு அவ போகிறா கனவேர் அழகினம் கன்சர்வேட்டர்ஸ் அழகினம் என்றால் இனிமேல் தங்கள் எக்ஸிபிஷனுக்கு மீளமைக்கு ஆள் இல்லையாண்டு அழகினம் என்றால் 98 வருஷம் இல்லாதது. எல்லாமே ராணுவ சார்ந்த விஷயங்கள், ராணுவ ராணுவத்தினுடைய வரலாறு. கூடுதலாக நான் மீளமைச்சதுகள் வந்து 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு. அதில் 15ஆம் நூற்றாண்டு இது தைக்க அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களோட சொல்கிறார்
தளராத சட்டத்தையும் தளர்த்தினார்கள். தளர்த்த வைத்தது என்னுடைய இந்த தொழில். ஏனெண்டா நார்மலாக 65 வயதுன்னு சொன்னால் ஒன்று. அப்போ அந்த நேரம் நான் வேறு சிறன் இப்போ 67 65ன்னா ஒரு நாள் கூட வச்சுருக்க மாட்டேன். எனக்கு முதல் இருந்தவ இவ்வளோ கேட்டவ தான் சர்வீஸ் குறைவு கொஞ்சம் இருக்க போகிறேன். அப்போ அதை ஒரு வெள்ளை ஃபர்ஜோ கார் கம்பெனி கூட்டி ஒரு பெரிய ஃபேமிலி கேட்டதுக்கு இல்லைன்ட்டுனேன். ஆனால் இந்த 15ஆம் ஆண்டு சீருட எக்ஸிபிஷன் வருகுதுன்ற போது அதுக்கு அதை அவ்வளவு அந்த யூனிஃபார்ம்ஸே மீளமைக்க வேணுமென்று பார்க்குற போது நான் போகிற டைம் வந்துட்டுது. அப்போ மினிஸ்ட்ரிக்கு எழுதி அந்த இந்த இதை 30 மாதம் கூட்ட வேணுமென்று சொல்லி அந்த 65 வயதுன்ற சட்டத்தையும் மாற்றி எனக்கு 30 மாதங்கள் கூட தந்து அந்த அவ்வளோ யூனிஃபார்ம்ஸையும் நான் செய்து முடிச்சு அந்த எக்ஸிபிஷன் முடிஞ்ச அப்புறம் வெளியில் வந்தேன். தேஃபன் டிவியிலே அதை இருக்கணும்னு பல மாற்றங்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். அதே ஒரு தம்பி. எங்களுக்கு என்ன தெரியுமா கவலை, உங்களை போன்றவர்கள் இலங்கையில் இல்லாம போயிட்டீங்களே. இங்கே இருக்கவங்க எல்லாமே சகோதர மொழி பேசக்கூடிய காஸ்டியூம் டிசைனர்ஸ், தையல் கலை நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாமே சகோதர மொழி தான் அதிகம். தமிழ் மொழியில் இருக்காங்க, இன்னும் அந்த பேர் சொல்ற அளவுக்கு இன்னமும் நான் அதை அடிக்கடி சொல்றேன். நான் இங்கே இருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அதுவும் நான் அங்கே போனபடியாக தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஆக்கள் அந்த அளவு மதிப்பே எனக்கு இந்த திறமைக்கு மதிப்பு தந்தது அந்த நாடு. அதை நான் மறக்கல. அவையில் ஒரு மற்றவைக்கு என்ன மாதிரி தெரியாது. ஆனால் என்னுடைய இந்த வேலை விஷயத்தில் தோஷம் இல்லாமல் இந்த வேலைக்கு மதிப்பு தந்து அந்த அளவுக்கும் போகிறதுக்கு வச்ச எத்தனையோ 5-6 கவர்னர்ஸோடு நான் வேலை செய்திருக்கேன். 6 கவர்னர்ஸ் எல்லாருமே நல்ல விருப்பம். இப்போ கண்டாலும் கை தந்து ஹக் பண்ணி கதைச்சு அப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டு தான் போவினோம். அவ்வளவுக்கு என்னுடைய ஆடைகளை என்னுடைய பார்ப்பினோம். புது மீளவே பண்ணோன்னா கட்டாயம் வருவினோம் பார்க்கறதுக்கு. அப்போ காசு செலவில்லாமல் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு போர்விளக்க கண்காட்சிக்கு நாங்கள் கட்டாயம் அந்த ஆடைகளை நாங்கள் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் கலெக்ஷன்ஸுகள் இல்லை. ஆனால் கலெக்ஷனர்ஸ் இருக்கணும். அவையில் கட்டாயம் வச்சிருப்பேன், கலெக்ட் பண்ணி வச்சிருப்பினோம். அவையல் காசுக்காக கொடுக்குற நேரத்தில் இவியல் போய் வாங்கிக்குள்ள இன்சூரன்ஸ் லாயரை வச்சு இன்ஷூர் பண்ணி அந்த டேத்தாத்துலேயும் அதை சைன் பண்ணி கணக்க ப்ராசஸ் இருக்குது. ஆர்மி கார்ட் பண்ணி தான் கொண்டுறவனும் திருப்பி கொண்டு போகிறது, லைட் சிஸ்டம்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் கவனம். அப்போ கணக்க விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நிறைய காசு செலவாகும். 3 மாதம் ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறேன்னு சொன்னால் சரியான காசு செலவு ஆகும். ஆனபடினால ஆனால் என்ன செய்கிறது, வர்ற ஜெனரேஷன் இளம் சந்ததியினருக்கு எங்களோட என்ன நடந்த அந்த சரித்திரத்தை கடத்த வேணும். அப்படியான நேரத்தில் வாங்கித்தான் வைப்பினம். அதிலே அவைக்கு நட்டமாகத்தான் போக முடியும். ஒரு எக்ஸிபிஷனும் இதென்ன அதுக்காக ஒரு சட்டம் வந்தது. அதே மாதிரி மீளமைக்க முடிஞ்சால் அது மீளமைப்புன்னு சொல்லி நீங்கள் செய்து அது மியூசியத்துக்கு வைக்க இயலாது. எக்ஸிபிஷன் ஹாலில் தானே எக்ஸிபிஷன் நடக்கும். அது புறம்பா. அப்போ மியூசியத்துக்கு வர்றது வேறு, எக்ஸிபிஷன் ஹாலில் இந்த விளக்க கண்காட்சி பார்க்க வர்றாக்கள் பிள்ளைகளை கொண்டு வர வைக்கி அது வேறு டிக்கெட். அப்போ அந்த ஹாலுக்குள்ளே வைக்கலாம். அது மீளமைப்புன்னு எழுதி இருக்கும். அதை யாருமே செய்யலை. முதல் நான் செய்ததான் 85 மேலே இருக்குது என்ற பேரோட. அது ஒரு பெரிய சாதனை தான். அடிக்கடி இலங்கைக்கு வந்துட்டு போயிருக்கீங்க? நான் 30 வருஷத்துக்கு பிறகு தான் நேஷனாலிட்டி எடுத்துட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. இல்லை நான் இப்போ வர துவங்கிக்கேன். நான் இப்போ இங்கத்தே நேஷனாலிட்டியும் எடுத்துட்டு நம்ம ஃபவுண்டேஷனுக்காக சிகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மலையகத்தில் தான் அதிகமான உதவிகளை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்க. அங்கே பல பெண்களுக்கு தையல் மெஷின்களை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இன்னும் தொழில் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கீங்க. ஏன் மலையகத்தை என்னுடைய தகப்பனார் ஒரு இரிகேஷன் ஓவர்சியராக இருந்தவர். அவர் பல இடங்களில் கடமையாற்றி கொண்டிருந்தார். பலாங்குடையிலே என்னோட தாயார் பலாங்குடையில் பிறந்து வளர்ந்தார். அப்போ அவர் வளாங்குடையில தான் நான் பிறந்த 5 வயசு வரையும் அந்த தேயிலை இதுக்குள்ளே நடந்து திரிஞ்ச ஒரு ஆள் தான். அப்போ அந்த நாட்களுக்குள்ளேயே நான் பார்த்துருக்கிறேன். மிகவும் கவலையான நாங்கள் ஓரளவு என்னுடைய தந்தையார் நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் வசதியாக நாங்கள் இருந்தாலும் அதை எங்களோட ஆன்டி ஆக்களோட நாங்கள் போகிற வார நேரங்களில் அந்த லயம் வழி அவர்கள் படுற கஷ்டங்கள் உண்மையிலேயே மனதுக்கு உருக்கமான சம்பவங்களை நான் பார்த்துருக்குறேன். அப்போ அதே இந்த சின்ன வயசுலேயே இந்த ஆள் மனதில் பதிஞ்சது உண்டு. பாவம் கஷ்டப்படிக்கணும்ன்றது இந்த கொழுந்தெடுக்க இறக்க உங்களுடைய சிறு வயதில் எனக்கு ஒரு 5-6-7 வயது வரைக்கும் எனக்கு கொண்டே ஜஃப்னால படிக்க போட்டுட்டேன். அந்த குழந்தை மனதில் பதிஞ்சது தான் அது. நினைச்சும் இருக்க மாட்டீங்க என்னைக்காச்சும் நம்மளே அவங்களுக்கு உதவும் சொல்லி நினைக்கல. அப்போ பிறகு நாங்கள் இடக்கிட்ட போய் வர்ற நேரங்களில் கூட நான் பார்ப்பேன் எந்த வித மாற்றமும் இல்லை. 18ஆம் ஆண்டில் போய்க்கல கூட 2018 போய்க்கலையும் அதே மாதிரி ஹட்டன்லாம் நான் பார்த்தேன் அந்த காட்சியில். அப்போ தான் கொஞ்சம் ஒவ்வொரு தரம் தங்களால் என்ன செய்ய முடியுமென்று தான் பார்க்கலாம். இப்போ என்னுடைய இதில் நான் நினச்சது, நான் இந்த தையலை வச்சு எப்படி மேலே வந்தனோ இன்றைக்கு இவ்வளவு தூரத்தில் 4 பேர்
பேசக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேனோ இதே மாதிரி ஏன் மற்ற பெண்களும் வர முடியாது? அவர்களுக்கு அந்த அளவு வராட்டிக்கும் ஒரு அளவென்றாலும் தங்களோட வாழ்வாதாரத்தை கட்டாயம். செய்து கொள்றதுக்கு இந்த தையல் நிச்சயம் இடம் ஒரு கொடுக்கும். தொழில் பயிற்சிக்காவது அது பயிற்சியோ உதவக்கூடியதாக அதே இருக்கும். நேரத்தில் போய் கொழுந்தெடுத்து கஷ்டப்படுறதோ வெளிநாடுகளில் போய் சீர்கட்டு இப்போ கண்ண பிரச்சனைகளுக்கு மாட்டுப்படியினம் அப்படியெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தேவையான வீட்டில் இருந்தபடியே இந்த செய்து கொள்ளலாம். நானே இன்றைக்கும் நான் வீட்டில் இருந்தோண்டு எவ்வளோ ஓடர்ஸ் தைக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன், படிப்பிக்கிறேன். அந்த காசு எடுத்து தான் மலையாது பென்ஷன் எடுத்தாலும் நான் ஒவ்வொரு அகாடமி வழியாக படிப்பிக்கிற காசும் நான் அதே நேரம் தொழில் இன்றைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கேன். அந்த காசுகள் எடுத்து தான் நான் மலையாளத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பெண்களும் இது மாதிரி வரலாம். அதைத்தான் அவைகளோட போய் பேசுகிற நேரம் எல்லாம் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் இதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க, இதிலேருந்து நீங்கள் முன்னுக்கு வரலாம். ஏன்னா ஒரு பெண் வீட்டில் இருந்தோண்டே செய்யக்கூடிய ஒரு தொழில். அதே போல் பெண் இப்போ என்னட்ட படித்த சிங்கள பிள்ளை தமிழ் பிள்ளை சேர்ந்து கடை போட்டிருக்கிறேன். பார்க்க சந்தோஷமா சிங்கள பிள்ளை என்ன எங்கட இதில் படித்து சர்டிஃபிகேட் மற்ற கன பிள்ளைகளுக்கு மெஷின் கொடுக்குற நேரத்தில் சிகரம் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட்டோட போய் மெஷின் எடுத்தேன்னு சொல்லி பிள்ளைகள் எனக்கு சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். வீட்டில் இருந்த கார்மெண்ட்ஸுக்கு போகிறார்கள். அதே நேரத்தில் மஸ்கேலியா போகந்தலாவையில் கேள்விப்பட்டேன். இப்போது ஒருவர் கார்மெண்ட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த சிகரம் ஃபவுண்டேஷன் பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் உள்ள வைக்க வேலை அது நினைச்சு பார்க்க என்னால் இவ்வளவு செய்ய முடிஞ்சது என்ன கேட்க சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் பிள்ளைகளும் வந்து சொல்லி வரலாமா, உங்களால் நாங்கள் சாப்பிட்றோம், உங்களால் இந்த பிள்ளைகள் ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு கொண்டு போகுது அப்படி இப்படி வந்து தேங்க் பண்ணேன். தாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம். வெளியில் வந்து கதைக்கவே பயந்தேன். நான் இன்றைக்கு நிமிந்து நிற்கிறேன், ஏன்னா நான் உழைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஸ்பீச் பண்ணினேன். அப்படி தங்களுடைய அனுபவங்களை பயந்து உழைக்கல நான் ஒரு சின்ன சீவனாக இருந்து இவ்வளோ செய்யக்கூடியதாக இருக்குது. கடவுள் எனக்கு தந்த அருள்ன்று நான் நினைக்கிறேன். சரியான சந்தோஷம். நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கீங்க. உங்கள்கிட்ட அந்த அனுபவத்தை கொண்டு இன்னைக்கு பல பேரை உருவாக்கி இருக்கீங்க. அவங்க வாழ்றதுக்கான வழிவகைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்குது. இல்லை டில்ஷான், என்னன்னு சொன்னால் என்றைக்குமே நான் தப்பிட்டேன், நான் வந்துட்டேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்ற பிள்ளைகளுக்கு வேணுமென்று சொல்லி அது எனக்கு அவ்வளவு நீங்கள் சொன்ன நம்புறீங்கள் தான் இன்று வரையும் இவ்வளவெல்லாம் உழைச்சி மினிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் வேலைச்சுக்கா நான் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இல்லை. நான் ரெண்டுக்கு தான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவு நான் மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். குடும்பமோ அவையோ யாராக இருந்தாலும் அவைகளுக்காக கொடுத்து கொண்டிருக்கணும். எனக்கண்டு எதுவுமே இல்லை. ஆனால் மனதில் நிறைவு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஒவ்வொன்றையுமே பார்க்குற போது ஒருவர் கதைக்கிற போது இந்த மலையகத்தில் போய் நிற்கல அவைகளை நிலை வச்சிருக்க பாசம் ஒவ்வொருத்தரம் தேடி வாரது எல்லாத்தையும் பார்க்க ஒரு கிழமை நம்ம மலையாளத்தின் டீச்சர்ஸுக்கே நான் கிளாஸ் கொடுத்தேன். நான் இந்த கிழமை எல்லாருமே கணக்க புது விதமாக எல்லாம் சொல்லி தந்திருக்கிறீங்கள், தாங்கள் இப்படி படிக்கல. அது எனக்கு அதுவும் பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. இல்லை டீச்சர்ஸ் 6 பேரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு நான் கிளாஸ் கேட்டுக்கொண்டே இருந்தவன். சரி காலையே வந்தவன் ஒரு நேரம் வரையும் கிளாஸ் எடுத்தார்கள். மிகவும் சந்தோஷமாக நிறைய புது விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, சொல்லி தந்திருக்கிறீங்க. நாங்கள் ஃப்ரெஞ்சு முறைகளும் இருக்குத்தானே, அப்போ அதுகளையும் வச்சு சொல்லி கொடுக்கல நல்லா சந்தோஷப்பட்டு கழிச்சினோம். டீச்சர் அடுத்த முறை வரைக்கும் ஒரு கிளாஸ் சொல்லித்தாங்கன்னு சொல்லி. அப்போ அதுகளெல்லாம் உண்மையில் எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் காசு பணம் வேண்டி வச்சுக்க இந்த சந்தோஷம் கிடைக்காது. சேர்த்து வச்சு போய்க்க கொண்டு போகிறது எதுவுமே இல்லை. எங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வாழ்த்துக்கள் தான். இது ஒன்று தான் எங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு என்ன? இலங்கையிலிருந்து இந்த பணிகளை தொடர போடுவீங்களா, இல்லை மீண்டும் இலங்கையில் இருந்து தொடரையிலாது? ஒரு மாதம்தான் திரும்பி போயிட வேணும். போனால் தான் அங்கே வேலை செய்துட்டு இங்கே போடலாம். மாதம் 2 லட்சங்கள் போட வேண்டிய எல்லாமே இருக்கோம். 2 பாய்ஸை படிப்பிக்கிறோம். ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் அம்மா குழந்தை இருக்கிறவங்க கேளாது அந்த பொறுப்பு எடுத்திருக்கிறோம். அது ஒரு பெரிய பொறுப்பு. அதை விட இந்த பிள்ளைகளும் கன பேர் நம்பி இருக்கிறார்கள். தாங்கள் இன்னும் பிள்ளைகள் அப்ளிகேஷன் இப்போ நாங்கள் துவங்கிக்கல 15 வயதாக இருந்த பிள்ளைக்கு இப்போது 20 வயது. அப்போ அவையால் திருப்பி அப்ளிகேஷன் கொடுத்தா அவங்களுக்கும் பழக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நெடுக மலையாம இல்லாமல் கொஞ்சம் கிளிநொச்சி பக்கம் செய்வோம், கொழும்பு கிளிநொச்சியில் கொஞ்சம் ஏதாவது செய்வோம் என்ற ஒரு யோசனை இருக்கிறது. அதான் அடுத்தபடியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒன்று. என்னடா நெடுகம் மலையத்துக்கு இப்போ 4 வருஷம், இது 5வது வருஷம் நடந்து கொண்டிருக்கு. வாரம் மார்ச் 5 வருஷம் முடிஞ்சிடும். அதோட கொஞ்சம் இங்காலி பக்கங்களுக்கும் ஏதாவது செய்வோம்னு யோசிக்கிறோம். பார்ப்போம். கடவுளுடைய அருள் இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைய நாங்களும் வாழ்த்துகிறோம். நன்றி. அரசியல் ரீதியான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதன் காரணமாக தான் நீங்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் அந்த காரணங்களும் ஒரு வகையில் இருந்திருக்கும். எனக்கு வந்து அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லை. ஆனாலும் நாங்கள் எப்படி சொன்னாலும் அவைகள் வந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த கால பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். டைகர்ஸ் அந்த காலங்களில்
நாங்கள் 2 கட்டான் இல்லையே. ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கிடைச்ச அந்த அந்த இது வந்து உண்மையிலே ஒரு நீ சொன்னாலும் நம்ப முடியாத ஒரு விஷயம். காலையில் மீசால் என்ற இடத்துல ஒரு டைகர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த ஒருத்தர் அரசாங்கத்தோட அந்த பேர்களை நான் கதைக்கல. மகளோட வர்ற நேரம் அவர் பஸ்ஸால் இறக்கி 4 மணிக்கு அதில் தலையை வெட்டி இருக்கிறேன். வெட்டிட்டு துரோகி அதன் எழுதி அந்த சங்கத்தான ஸ்டேஷனில் இந்த இடத்துல சங்கத்தான ஸ்டேஷனில் அப்புறம் என்னுடைய வகுப்புகள் நடக்குது. பிள்ளைகள் படிக்க வரையினம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. காலையிலேருந்து பின்னேரம் வரையும் 6 பேர் மிஷின் போட்டு 6 பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். மத்தியானம் பிறகு கிளாஸ். அப்போ அந்த 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 நாட்களுக்கு இல்லை. அப்போ எனக்கு ஒரு வெளிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நடந்து கொண்டிருக்கு. எனக்கு 3 குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் வரையினம். சின்னவருக்கு மகனுக்கு மூத்தவருக்கு 9 வயசு, சின்ன பிள்ளைகள். லஞ்ச் டைம் எல்லோரும் வெளிக்கிட்டு சாப்பிட போயிட்டுனா என்னுடைய வேலை செய்யலாம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் தான் வருவார்கள். அப்போ எல்லோரும் வீட்டை போய் சாப்பிட்டு வர்றதுக்கு நான் லஞ்ச் டைம் அவசரம்ண்டு மிஷினில் இருந்தால் எனக்கு பின்னாலே ஒரு ஷேடோ தெரிஞ்சுது. நான் திரும்பினேன். 2 ஆமி கண்ணோட நிற்கினேன் உங்களை நோக்கி என்ன நோக்கி பின்னுக்கு நின்றவர். அப்போ எனக்கு பயந்துட்டேன். நல்லா பயந்தோன்னா சொன்னேன், உங்களோட வீடு தமிழில் கொஞ்சம் திக்கி திக்கி தான் கதைச்சினா சகோதர மொழி இந்த உங்களோட வீட்டை செக் பண்ண வந்திருக்கிறோம்ண்டு. ஏன்னா அவை அந்த பிரச்சனைக்காக எல்லா இடமும் தேடினேன். ஆனால் 12 மணிக்கு பிறகு வரைக்கும் எனக்கு காலையில் நடந்த பிரச்சனை நான் எதிர்பார்க்கல. அப்போ நான் திரும்பியே அவன் திக்கி திக்கி தமிழ் கதைக்க நான் சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நான் சிங்களத்தில் கதைக்கிறேன் என்று சொன்னேன். அதுதான் என்னை காப்பாற்றினு நான் நினைக்கிறது. கொஞ்சம் தெரியும் சின்ன வயசுல என்ன பிறந்த காலங்களில் சுற்றி இருந்தது முழுக்க சிங்களாக்கள். அப்போ என்ன தூக்கி கொண்டு தெரிஞ்சது இல்லாமல் நான் கதைக்க துவங்கினது வந்து சிங்களத்தில். தமிழ் தெரியாது. ஸ்கூலில் கொண்டே போட வைக்கலாம், அழுது கொண்டு இருக்கிறது சிங்களம், தமிழ் வடிவாக தெரியாது. அப்போ இது சிங்களம் சிங்களம் என்று சொல்லிவின மக்கள். அந்த அதால் அந்த நான் சொன்னேன் வைக்க நான் மகே உப்பங்கம ரத்னபுரம் அதன்னு சொல்லி சொன்னேன். ட்ரெயினில் நீங்கள் நான் படிக்க போனது அதாண்டு. அப்போ ரெண்டாலும் ஐடென்டி கார்டை காட்ட சொல்லிட்டு 2 பேரும் பின்னுக்கு வரையின கண்ணோட நான் ரூமுக்குள்ளே போய் ஐடென்டி கார்டு எடுக்க பார்க்குறேன். ஜன்னலால் இன்னும் 2 கன் இருக்குது. 4 கன் பாயிண்ட்டுக்குள்ளே நடுவில் நான் நிற்கிறேன். அந்த நேரம் நினச்சது என் பிள்ளைங்க லைஃப் என்ன அந்த ஒன்று தான் என் மனசில் வந்தது. சரியா பயந்துட்டேன். 4 கன் பாயிண்ட்டுக்கு நடுவில் நான் நிற்கிறேன், ஒரு சின்ன டிஸ்டன்ஸ். ஆனால் அவர் நல்ல காலம் அவர் சொல்கிறார் வெளியில் கன் எடுக்க சொல்லி. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கிண்டி கிளறி எல்லாம் பார்த்து என்னத்துக்கு இங்கே பிள்ளைகள் வரையினம் டைகர்ஸ் உடுப்பு தைக்கிறீங்களா அப்படி இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோம். அப்படி ஒன்றும் இல்லை வந்துட்டு சரி. அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்லியாக கதைச்சிட்டு வாதண்ட ஒர்க்கோ ஹஸ்பண்ட் எல்லாரையும் விசாரிச்சுட்டு சாரி சொல்லிட்டு தங்க நான் பரவாயில்ல இதுங்கூட டியூட்டி எனக்கு அந்த தப்பிட்டேன்றதே பெரிய என்று சொல்லி கதைச்சிட்டு போயிட்டு கத்தினார். பார்த்தா ஒரு 35 கிட்ட 25-30 ஆமி அப்படி எங்களை வீட்டால் வெளிக்கிட்டு போகுது. ரவுண்ட் அப் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியாது. அப்போ அது அண்டு நான் நல்லா பயந்து சந்தேகம் நீங்கள் அந்த இயக்கத்துக்கு ஆடைகள் தச்சு சீருடை தச்சு பிள்ளைகள் கலர் வர்றபடினாலே அது அவையிலேயும் தப்பில்லை. அப்போ எனக்கு அது அந்த ஏக்கம் பயம் எப்போதும் இந்த மனதில் என்னால் தொடர்ந்து தொழில் செய்ய முடியாமல் இருந்த காரணத்தால் எல்லாத்தையும் வித்துட்டு தான் படிக்கிறேன். இல்லாட்டி நான் படிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை எப்படி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இலங்கையில் நடந்திருக்க மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், இதுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாற்றங்கள் உண்மையில் வரவேற்கத்தக்கதாக இருக்கணும். இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் எவ்வளோ அழிஞ்சு போக வேண்டிய நேரத்தில் இந்த ட்ரக்ஸ் அதுகள் எல்லாம் மக்களை பிடிச்சி அப்படி இப்படி செய்யக்குள்ள உண்மையில் அது ஒரு எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இதாண்டு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு இந்த இப்படியே போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுபடியாக இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி செய்கிறது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். இனி அங்காலே அவர் என்னென்ன செய்யணுமோ நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் இன்னும் டைம் இருக்குது தானே, இப்போ தானே வந்திருக்கணும். ஆனால் இவ்வளோத்துக்கு நடந்ததை நான் இந்த இந்த விஷயத்தில் உண்மையாக நாட்டை பாதுகாக்கிறது இவ்வளவோ கட்டாயம் தேவையான ஒன்று. அது வரவேற்கத்தக்கது. இன்னும் பெண்கள் நம்ம சமூகத்தில் இருக்க பெண்கள், அது குடும்பமாக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், வடக்கு கிழக்காக இருக்கலாம், பெண்கள் நிறைய ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது செஞ்சு நாங்கள் மேலே வரணும் முன்னேறணும் அப்படிங்கிறதுல. ஆனாலும் அவங்களுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள், பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு முதலீடு செய்கிறதுக்கு பணம் இல்லை, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப பின்னணி இப்படி பொருளாதார ரீதியாக பல காரணிகள் இருக்குது. சொல்லப்போனால் அரசாங்கம் ரீதியாகவும் இப்போ நாடு போகிற நிலைமையில் எதுவுமே செஞ்சு முன்னுக்கு வர முடியாத ஒரு நிலை வந்தது போது அது இதுன்னு கணக்கு. அதான் இப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னது இந்த டைமில்? தில்ஷான், நான் சில வேளை நில சனங்கள் கோவிக்கலாம். இப்போ நாங்கள் முயற்சி எடுக்கணும். முதல் எந்த இடத்துலையும் ஏழாதண்டு எதுவுமே இல்லை. கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. கடவுள் ஒருத்தரையும் திறமை இல்லாமல் படைக்கல. ஆனால் இன்றைக்கி நான் வந்து
ஒருத்தருக்காவது இந்த உனக்கு 50 ரூபா தான் எஸ்கடலில் போய் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நாங்கள் ஒரு 105 குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து தான் வந்தனாங்க. அது என்ன உண்மையில் பாதிக்கப்பட்ட இடம். அதை நான் போய் செய்துட்டு வந்தேன். அப்புறம் அன்றைக்கு என்னுடைய தங்கச்சி ஒரு ஆள் சாமான் அனுப்பியிருந்து கொண்டு போய் கொஞ்சம் இடங்களுக்கு ஒரு 50 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு தான் வந்தனாங்க. அப்படி கொடுக்க வேண்டும். மற்றும்படி நான் யாருக்குமே உங்களுக்கு இந்த அதை செய்யுங்க நான் கொடுத்ததில்லை. நான் என்னுடைய காசு முழுக்க போகிறேன்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு வழிகாட்டல், வாங்கோ படியுங்கோ, உங்களோட காலில் நில்லுங்கோ, ஏன்னா அவை சாகிற வரைக்கும் அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அவைக்கு கொண்டு போய் இதில் வச்சு இந்த உனக்கு 10,000 தரேன், உனக்கு 20,000 எத்தனை நாளைக்கு காணாதவே சாப்பிட்டு போட்டு இருக்க வேண்டியது. அதே நேரத்தில் பார்த்துருக்கேன், முந்தின காலங்களில் சில பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். நான் இந்த மனதில் பட்டதை சொல்கிறேன், யாரும் கோவிக்க வேண்டாம். என்னோட அந்த காலத்தில் எங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன செய்யணும், வளவுக்குள்ள ஏதாவது சம்பளம் வர்றதை பற்றி பார்த்துக்கணும், ஆடோ கோழியோ மரங்களோ. ஆனால் இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கொண்டு எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வருமானம் பெற வேணுமென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே எனக்கு மிகவும் மனவருத்தமான ஒரு விஷயம். வளவு பெரிய காணி இருக்குது, தண்ணி இருக்குது, வசதி இருந்தும் கூட ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை டில்ஷான். எல்லாருமே வீட்டுக்குள்ள ஏதாவது மரங்களை நடுவினம், மரக்கறிகளை போடுவினம், ஆடு கோழி வளர்ப்பினம். இவ்வளோ ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் கூட எங்களோட அம்மா கூட இதுகளை செய்தவா. வீட்டை அவற்றை பென்ஷன் வருது, வேலை ஆரம்பிக்கணும், இத்தனை 2-3 பேர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இருப்பினோம். ஏன்னா அவற்றை லேபரர்ஸில் 2 பேர் கட்டாயம் விட்டு, ஆனாலும் அவை சும்மா இருந்ததில்லை, மாடோ ஆடோ இதெல்லாம். இப்போ அப்படி செய்கிறது சரியான குறைவாக இருக்குது. எல்லாரும் ஒரு மோட்டர் சைக்கிள், ஃபோன் அடிச்சோடனே எவ்வளோ தூரம் நாங்கள் நடந்துட்டு. இப்போ கூட நாங்கள் நான் ஜப்னா கேட்கல, நடந்தா போறீங்களான்னு கேட்போம். ஆனால் என் ஓட்டோ அப்படி நடந்த ஒரு நியாயமான தூரத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போய் நின்று, நாங்கள் இந்த கிளாஸ்மேட்டாவை 2 பேரும் போய்க்குள்ள வைக்க 2 பேரும் நடந்தா போறீங்களாண்டு. நியாயமான தூரம் நாங்கள் நடந்து வந்து கருவேப்பிலை கண்ணல் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனோம். ஆனால் அவைகளுக்கு பெரிய புதுனமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் எல்லாம் நடந்து தானே தெரியணும். எங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சி கொண்டு தெரியல. அது ஏறி இறங்கி ட்ரெயின்கள் மாறி அப்படி தான் நாங்கள் பழகிட்டது. ஆனால் இங்கே ஒரு சின்ன இடத்துக்கு மாட்டோ பிடிக்கணும். அதுகள் எல்லாம் உண்மையில ஒரு யாரும் என்ன பேசினோம் தெரியாது. அந்த நேரங்களெல்லாம் அதை மிச்சம் பிடிக்கலாம் அந்த காசுல. மாதிரி வளவுக்குள்ளே ஏதாவது மற்றவேட்டு நாங்கள் கையேந்த கூட, அதான் நான் போன நான் ஸ்பீச் பண்ணதை போட்டிருக்கேன். மலைய பெண்கள் கையேந்தாமல் வாழ பழக வேணுமென்றதை நான் அதில் பேசினேன். அதை பெருசாக எடுத்து போட்டுட்டேன் பேப்பரில். கையேந்தாமல் நாங்கள் இன்னொரு இடத்துல எதிர்பார்க்காம நாங்களே நமக்கான வசதிகள். இப்போ வெளிநாட்டில் ஆக்கள் இல்லாத காலங்கள் எல்லாம் எப்படி சீவிச்சவ, யாராவது போய் யார்ட்டையாவது கேட்டுவேன். அடுத்த வீட்டில் போய் கேட்க மாட்டேன் மட்டுமே. அடுத்த வீட்டில் போய் ஒரு பொருள் இருக்கிறதே நல்லா பழகினாவளியே, இல்லாட்டிக்கு அதை விற்கமாக தான் நினைச்சிடும். ஆனால் இப்போ மீடியாலே சொல்லி சொல்லி இப்படியெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் தங்களோட பிள்ளைகளுக்கு நாளைக்கு கூடாதுன்றதை கொஞ்சம் யோசிக்க வேணும் பெண்கள். இப்போ நாங்களெல்லாம் அந்த நேரங்களில் இருந்து யார்ட்டையும் தாங்க கொண்டுட்டு இருந்திருக்காங்க. இல்லை வெளிநாட்டு போய் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை கூப்பிட்டு படிப்பிச்சு இன்றைக்கு மலைய மக்களுக்கும் மலையாமே கன பேருக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாரும் நினைக்கல. எல்லாரும் நினச்சி ஏதாவது உண்டு. அவ யோசிப்பினா அவருக்கு தையல் தெரிஞ்ச முடியாது. தையல் இல்லை, நாங்கள் தையலை மெத்தையை சொல்லி கொடுக்கோம். ஆனால் வீட்லேயே எவ்வளவோ. ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பெண்கள் கைத்தொழில்கள் எல்லாம் செய்யணும். கனியம் எல்லாரையும் நான் சொல்ல வரையில. இவ்வளவு பெண்கள் யாழ்ப்பாணத்துல எல்லாம் இவ்வளவு பெண்கள் சுய தொழில் செய்து அப்படி இப்படி அப்படி மற்றவையும் செய்யலாம் தானே. என்னத்துக்கு வெளிநாட்டாக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறவையத்தான் நான் கூட சொல்றேன். அவையெல்லாம் அப்படி செய்யாம பிள்ளைகள் தங்களோட பிள்ளைகளுக்கு மரியாதை வேணுமென்று தாங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாம். 2 பிரிவினரும் இருக்காங்க. வெளிநாட்டுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக சுய தொழில் அவையில நான் வாழ்த்துறேன். நான் இந்த இடத்துல நான் இங்க உங்களுக்கு முன்னாடி நான் அவையில ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் அவைய வாழ்த்துறேன். நீங்க இன்னும் முன்னேற வேணும். இன்னும் இப்படி எல்லாரும் சுய தொழில்களை செய்து மேலே வரணும்னு சொல்லி அவையில் நான் வாழ்த்துறேன். அவைகளுக்கு மேலே தலை வணங்குறேன். ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பேர் தேவையில்லாத பிரச்சனைகள் செய்து கொண்டு காசுகளை கேட்டுக்கொண்டாக்கிட்டு இப்படி இருக்கிறது என்னட்டையும் எத்தனையோ பேர் கேட்டபடியாக நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு இருக்குது, காசு தாங்கன்னு இதுக்குள்ள என்ன என்னங்கட இதில் இருக்கிறபடினால நம்பர் கன பேர் கேட்பினேன். நான் சொல்கிறேன், நான் அப்படி தர மாட்டேன். தொழில் ஏதாவது படியுங்கோ, தொழிலை செய்யுங்கோ. அதுங்க நான் ஒரு வழிகாட்டு தான் செய்வேன். அதுக்காகத்தான் நான் இப்போ யோசிச்சுருவேன். கிளிநொச்சியில் அந்த பக்கங்களில் கொஞ்சம் தையல் இதுகளை போடுவோம்னு இப்போ யோசிக்கிறேன். இந்த தனியாக மலையகத்தோடு இருக்காம மலையகத்தில் இப்போ 500, அதாவது நாங்கள் ஆரம்பிக்கல ஹேட்டன் பக்கங்களில் தையல்காரர் சேன குறைவாக இருந்தது. இப்போ சொல்லிச்சுன்னா இப்போ முழத்துக்கு தையல்காரர். அதாவது நாங்கள் போட்ட இது விதைச்சிருக்கிறோம்னு 500க்கும் மேற்பட்ட ஆக்களை விதைச்சிருக்கிறோம். இப்போ
அப்போ அவையிலேயே ஆளுக்கால் சொல்லி கொடுத்து கொண்டு போகலாம். எல்லாருமே நினைக்க வேணும் நான் மட்டும் தப்பினா காணாது. இப்போ நான் செய்து சொல்லிக் கொடுத்த மாதிரி அவன் இப்போ இருக்கிற மாதிரி பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அப்படி செய்யலாம். நான் கொஞ்சம் கிளிநொச்சி பக்கம் கொழும்புலையும் கொஞ்சம் செய்வோம்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். நிச்சயமா நல்லா நல்லா வந்தால் சந்தோஷம். எல்லாம் நல்லா வரணும். உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமா அமைய நாங்களும் வாழ்த்துக்கிறோம். நன்றி. உங்களால பல பேர் நல்ல விதத்துல பயனடையணும். அதான் யோசிக்கிறேன். எல்லாரும் பயனடைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணுமென்றது தான் எங்களோட விருப்பமும். அதுக்காக தான் பாடுபடுறோம், பார்ப்போம். இன்னும் ஏன்னா இது இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கொள்ள வேண்டும், இது நான் மட்டும் இல்லை, இந்த மலையகத்துக்கு செய்கிற உதவி வந்து என்னுடைய ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அவைகளும் மந்த்லி எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும். அது இந்த கட்டாயம் இந்த இடத்துல சொல்ல வேணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்தலத்தில் வந்து நின்று வேலை செய்கிறார்கள், சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிற ஒரு 5-6 பேர் இருக்கணும். உண்மையாக உழைக்கிறார்கள். அவைகளுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அவை இல்லாமல் நாங்கள் சும்மா காசை போட்டா போல எல்லாம் செய்யலாத, அந்த இடத்துலையும் நம்பிக்கையான ஆக்கள் இருக்க வேணும். அந்த வகையில் எனக்கு அவைகளும் சப்போர்ட் தர்றபடியாக தான் இதை செய்து ஒன்று காசு தர்றவையும் இருக்கணும். இந்த கொடுக்குறத நான் அதை போடைக்கில் அங்கே நின்று இடத்துல சரியாக அதை செக் பண்ணி பார்த்து அதை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்களும். இந்த முறை ஃபங்க்ஷன் எல்லாரும் கதைக்கிற அளவுக்கு பெருசாக நடந்தது, நல்ல ஃபங்க்ஷன். அதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துலேருந்து நடத்தினவர்கள். அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். தனியாக என்னால் மட்டுமண்டு இல்லை, அவன் சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது. சந்தோஷம். உங்களுடைய இன்றைய நேர்காணல் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து பல பேருக்கு நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த கருத்துக்கள் ஒரு நல்ல மோட்டிவேஷன் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் அமைஞ்சிருக்கா பேச்சு நல்ல விஷயங்கள் தானே சொல்லியிருந்தீங்க. ஸோ நன்றி. இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து இந்த இவ்வளவு விடயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. என்னை லங்காஸ்ரீ மூலமாக என்னை அழைத்து இந்த நேர்காணலுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டேன். நீங்களும் மேலும் மேலும் இன்னும் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. நான் உங்களோட நிகழ்ச்சிகள் பார்க்குறதுக்கு தவறையில்லை. அதுவும் தமிழரசும் நீங்களும் நாட்டு நடப்பு கதை கேட்க வினக்கட்டு இருந்து பார்ப்பேன். நிறைய இதுகள் பார்க்குறது குறைவு, ஆனால் இப்படியான நிகழ்வுகளை பார்க்கணும். நாடகங்கள் பார்க்குறதில்ல. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நாடகங்கள் இதுகள் பார்த்து கூட நேரத்தை வீணாக்காதீங்க. இது உங்களோட நேரங்கள் சூறையாடப்படுது. எங்களை அறியாமல் எங்களை நாடகம் பார்க்கறது மாதிரி இனியிலேண்டு இல்லாதாக்கள் வழி போகிறதுக்கு வழி இல்லை, எலும்பெல்லாம் நடக்கிறான்னு இருக்கிற பார்க்கறது வேற. பெண்கள் வந்து நாடகம் பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்குறது. நாடகங்கள்னாலே பல குடும்பங்கள பிரச்சனைகளும் உருவாகுது. மற்றது நேரம் சூறையாடப்படுது. ஒரு நேரம் இப்போ நானெல்லாம் நினைக்கிறேன், எனக்கு நேரம் காணாது. இப்போ இங்கே இருக்கேன், அங்கே போகணும், இங்கே போகணும், கணக்க வேலையில் பார்க்கணும், அங்கே தையல்கள் தைக்காம, அப்போ தந்த கடவுளாக தந்த நேரம் போதாது. அப்போ அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி விடைபெறேன். நன்றி டில்ஷான். நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.